பாரஞ்சித் அவர்கள் வந்து உங்களுக்கு ப்ரொடியூசர் மட்டும் இல்ல, குருவும் ஒரு வகையில அவரு தான் இல்லையா? இல்ல. நம்ம அந்த குருன்ற வார்த்தைய விட, ம். அவர் வந்து நமக்கு ஒரு வாத்தியார்ன்றது தான் நமக்கு முக்கியம். அவர் வாத்தியார். தான் நம்ம மாஸ்டர். ஆமா. ஓகே. இன்னைக்கு சார் திரைத்துறையில யங் டேலண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல திரையில சமத்துவம் பேசுறவங்கள வந்து அதிகம் ஒரு ஒரு அவங்கள ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணுன்ற எண்ணம் பாரஞ்சித் அவர்கள்ட்ட இருக்கு. இல்ல அவரு அதுதான் சொன்னாரு. இது நேத்து ஆடியோ லான்ச்ல பேசும்போது கூட, ம். இப்படிப்பட்ட ஒரு கதையை பேச மறந்த கதையை, பேச தயங்குற கதைகளை, யாரும் அறியாத கதையை தேர்ந்தெடுத்து நம்ம இப்படி ஒரு படத்த குடுக்குறது, அதுவும் ரொம்ப கமர்ஷியலா குடுக்குறதுன்றது நமக்கான நேரத்துடைய ஒரு சிறப்பா தான் அவர் யோசித்தாரு. ஓகே. அப்படிதான் பேசினாரு. அந்த வகையில வந்து தண்டகாரண்யம் வந்து அவருக்கு வந்து என்கிட்ட சொல்லும்போது, படம் பார்த்துட்டு சொல்லும்போது, நீலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இந்த படம் அப்படின்னு தான் சொன்னார். இன்னைக்கு வந்து நெறைய படங்கள் சமத்துவம் பேசுறதுக்கான படங்கள், இடதுசாரி கருத்துக்கள பேசுறதுக்கான படங்கள் வர்ற மாரியே, வலதுசாரி கருத்துக்கள பேசுற படங்களும் வருது. அப்படி இல்ல. அதாவது அவங்களுடைய அறியாமையில இருந்து தான் அந்த படைப்பு வருது. ம். ஒரே சம்பவம் தான். ஒரு சம்பவத்த வந்து 1000 பேர் வேடிக்கை பார்க்குறாங்க. பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யார் மேல தப்புன்றது தெரியும். ஒரு தாக்குகிறவனுடைய வலியை பத்தி பேசுறவனும் இருப்பான். அடி வாங்குறவனுடைய வலியை பத்தி பேசுறவங்களும் இருப்பாங்க. ம். அப்ப யார் வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கிறார்களோ, அவங்களுடைய அரசியல் தான் அதனுடைய வெளிப்படும் அப்படி.